Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273. வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு எதிரொலியாக பல்வேறு மாவட்டங்களில் ஹோட்டல்களில் உணவுகள் குறைக்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. இப்போ இந்த நிலையில் அடுத்தபடியாக இது சென்னையிலையும் எதிரொலித்திருக்கிறது. சென்னை ஹோட்டல்கள்லையும் உணவு வகைகள் குறைக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சாலமன் விவரங்களோடு இணைந்திருக்கிறார். சாலமன், சென்னையில் தற்பொழுது இருக்கக்கூடிய நிலவரம் என ஹோட்டல்களில் விவரத்தை பதிவு செய்யுங்க. போர் பதற்றம் காரணமாக எரிவாயு தட்டுப்பாடானது நாடு முழுவதுமே ஏற்பட்டு பெரிதளவுல பாதிக்கப்பட்டு வருகின்றனர். குறிப்பாக வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் தமிழகம் முழுவதுமே பெரிதளவுல தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இதனோட பாதிப்பு பார்த்தோன்னா இந்த ஓட்டல்கள்ல தான் பெரிதளவுல ஏற்பட்டிருக்கிறது. அதாவது சென்னையை பொறுத்தவரையில பிரபல உணவகத்திற்கு வெளியேவே ஒரு துண்டு பிரசுரமானது ஒட்டப்பட்டிருக்கிறது. ஒரு அறிவிப்பு பலகையிலும் அது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது முக்கியமாக இந்த சிலிண்டர் அதிகமாக பயன்படக்கூடிய சமைக்கக்கூடிய உணவுகளான இந்த அப்பளம், தோசை உள்ளிட்டவற்றை அது இனி எங்களால சப்ளை செய்ய முடியாது என அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாகத்தான் தாங்கள் இதில் குறைத்திருப்பதாகவும், அதாவது ஒவ்வொரு உணவகத்துல பாத்தீங்கன்னா இந்த மதிய வேளையில மீல்ஸுடன் சேர்த்து இந்த தோசை உள்ளிட்ட வகைகளும் அங்கு பரிமாறுவதற்காக அவர்கள் வைத்திருப்பார்கள். ஆனால் இந்த தட்டுப்பாடு காரணமாக மதிய வேளையில ஒன்லி மீல்ஸ் மட்டுமே அவர்கள் தற்போது பொதுமக்களுக்கு சப்ளை செய்கிறார்கள். இது முற்றிலும் இந்த பிரச்சனை தீரும் வரை தாங்கள் இந்த தோசை, அப்பளம், பூரி உள்ளிட்ட வகைகளை தாங்கள் மதிய வேளை மற்றும் இரவு நேரங்களில் கொடுப்பதை நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாகவும், இந்த தடைக்கு பொதுமக்கள் சிரமத்திற்கு மன்னிக்க வேண்டும் எனவும் உடனடியாக இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டவுடன் தாங்கள் வழங்குவதாக அந்த அறிவிப்புல வெளியிடப்பட்டிருக்கிறது. சென்னையில பெரும்பாலான ஹோட்டல்களிலும் இது போன்ற மெனுக்களானது குறைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 2 வகையான குருமா கொடுக்க வேண்டிய இடத்துல ஒரு வகையான குருமா மட்டுமே கொடுக்கக்கூடிய பிரச்சனையும், அதே போன்று அதிகப்படியாக சிலிண்டர் பயன்படுத்தக்கூடிய இந்த உணவுகளை சமைப்பதை ஹோட்டல் உரிமையாளர்கள் பெரிதும் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். மேலும் இதனால தாங்கள் அதிகப்படியான ரேட்டும் ஏற்றக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த சாலையோர கடைகளை பார்க்கும் பட்சத்துல இவர்கள் குறைந்த அளவிலான உணவு சமைப்பார்கள் என்பதால அந்த பெரிய சிலிண்டர் 3 நாட்கள் வரை சமைக்கலாம் அவர்களுக்கு. அந்த 3 நாட்களுக்கு பிறகு தங்களுக்கு இந்த பாதிப்பு ஏற்படும் எனவும், அப்போதுதான் சிலிண்டர் காலியான பிறகு தங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள். பொதுமக்களும் இதே கருத்து தான் வைக்கிறார்கள். குறிப்பாக இந்த 12,000 மற்றும் 15,000 சம்பளம் வாங்கக்கூடிய நபர்கள் அருகில் இருக்கக்கூடிய சிறிய உணவு கடைக்கு சென்று 30-50 ரூபாய்க்கு உணவு வாங்குவார்கள். அவர்கள் இதனால உணவு சப்ளை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டதால தங்களுக்கு பெரிதும் பாதிப்பு ஏற்படுவதாக அவருக்கு குற்றம் சாட்டுகிறார்கள். அது மட்டுமின்றி ஆன்லைன் உணவு டெலிவரி ஆப்புகள்ல இவர்கள் இந்த உணவு இருப்பதாக அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அதன்படி பொதுமக்கள் அதனை ஆர்டர் செய்த பின்பு இந்த ஊழியர்கள் சம்பந்தப்பட்ட கடைக்கு சென்று கேட்கும் போது அந்த உணவு இல்லை என்பதால பெரிதும் கொந்தளிப்புமானது ஏற்படுகிறது. இதனால பெரிதளவுல பாதிப்பும் ஏற்பட்டிருக்கிறது. இந்த சிலிண்டர் தட்டுப்பாடானது நாளை அதிகமாக இருக்கும் எனவும், இதனால பெரிதளவுல ஹோட்டல் உரிமையாளர் பாதிக்கப்பட இருப்பதாகவும் பொதுமக்களும் பாதிக்கப்பட இருப்பதாகவும் ஒரு கருத்துக்கள் தெரிவிக்கின்றனர். சென்னை ஹோட்டல்கள்லையும் உணவுகள் குறைக்கப்பட்டிருக்கிறது. இது அடுத்தபடியாக ஆன்லைன் டெலிவரியிலையும் தாக்கத்தை ஏற்படுத்துமா என்ற ஒரு கேள்விக்குறியெல்லாம் கூட இப்போ எழுந்திருக்கிறது. தொடர்ந்து இந்த கேஸ் தட்டுப்பாடுனால இன்னும் அடுத்தடுத்து என்னென்ன நடக்கப் போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273.